டிஓடி டாக்ஸ் சேனலுக்கு வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விசிகாவின் மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் செய்த அறிவிப்பு தாவேகாவுடன் கூட்டணியை கம்பீரமாக, அதாவது முழு கூட்டணியாக அறிவித்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதோட விமர்சனத்தையும் உள்ளடக்கியிருக்கு. இவ்வளவு அவசரமா இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு அவசரமா அறிவிக்க காரணம் என்ன அப்படிங்கிற பல்வேறு வினாவோட இன்னைக்கு என்னென்ன சந்திப்போம். வணக்கம்ண்ணே. வணக்கங்களே. விசிகாவின் உளுந்தூர்பேட்டை மாநாடு வெற்றியா தோல்வியா? அது என்ன பொதுவாக கேள்வி வெற்றியா தோல்வி? மிகப்பெரிய ஒரு எழுச்சியான மாநாடுல இந்த தேர்தலுக்கு அப்புறம் நடந்த முதல் மாநாடு. அது கூட்டணி அமைச்சர்களை பங்கேற்றதுக்கு பிறகு நடந்த ஒரு இதுல பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. அவரு நிறைய பேசணும் நினைச்சதோட பேச முடியாம போயிருச்சு. ஒரு கரூர் விபத்து மாதிரி நடந்துருமோங்கிற ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றியோட மாநாடு. அடுத்த நாள் போய் மாநாட்டில் அலௌன்ஸ் பண்ணிட்டாரு தாவேகா கூட்டணியில அங்கம் வைக்கிறேன்னு சொல்லி. அடுத்த நாள் சிஎம் விஜயை பார்த்து அதான் கேட்குறேன். இப்போ இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான காலங்கள் இருக்கு. இல்ல காலங்க இல்ல அவசரமா அறிவிக்கிறது அவசரம் இல்லை. நம்ம கூட்டணி அமைச்சர்ல பங்கேற்றுட்டாலே கூட்டணி ஆயிட்டு அலௌன்ஸ். நீங்க அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லலாம். கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வர்றதுக்காக நாங்க தடுத்ததுக்காக நாங்க வெளியே அதோட கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறலாம், அந்த நிலைப்பாட்டில் இருக்கலாம். பட் நீங்க அமைச்சர்ல பங்கேற்ற பிறகு நீங்க இந்த அரசால் ஏற்படுற நன்மை தீமை எல்லாத்தையும் நீங்க பொறுப்பாயிட்டீங்க. ஸோ நீங்க கூட்டணி தான், அது கூட்டணி இல்லைங்கலாம் கூட்டணி. ஸோ வன்னியரசா அமைச்சரா இருக்காரு. அவருக்கு ஒரு கஷ்டமான சூழல் இருந்துச்சு, ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்கு, நம்ம அரசாங்கத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு அவர்தான் ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு ஒரு நிம்மதியா தூங்கியிருப்பாரு. ஓகே, நமக்கு ஒரு கூட்டணி அலௌன்ஸ் பண்ணது நிர்வாகம் செயல்படணும்ல. அமைச்சர்ல இருக்காருல்ல அவரு. ஸோ சமூக நலத்துறையில இருக்க அவர் செயல்பாடுகள் கரெக்டா போகணும்ல. இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம கட்சி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு, நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்குங்கிற மாதிரி அந்த ஸ்டாண்ட் வந்துருச்சுல. ரவிக்குமார் பேசினது, சிந்தனை செல்வன் பேசினது, இவர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி குழப்படி கட்சிக்குள்ள வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு இறங்கி ஆளுநர் சாமிநாஸ் முடிவு என்னன்னு தெரியாம இருக்கு. ஸோ அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது இல்ல. அப்ப கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு, கூட்டணியில இருக்குங்கிறப்ப. இப்படி தேர்தல் வெற்றிக்கு பிறகு உண்மையிலே தாவேகா, அதாவது தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்தக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த கட்சிகளை அவருடைய கூட்டணியில இருந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணியில என்ன சொல்றாங்கன்னா, பாமக உள்ளதுக்கான தாவேகா ஒரு வேலை பார்க்குது, அதுக்காக ஒரு அவசரமா திருமாவளவன் அறிவிச்சார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இது எந்த மாதிரி பேசுறது? அது உண்மைதான், உண்மையாத்தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. சௌமியானுடைய அப்பா தானே அவரு கிருஷ்ணசாமி, அவருக்கு ரசிகால் தமிழ் விருது சுதந்திரத்துல கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்படி ஒரு மூவ் தாவேகாச்சும் அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை. அவங்க எல்லாம் எடிஎம்கேல ஆளுக எடுக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்கல்ல. ஸோ நீங்க நம்ப தகுந்த ஒரு கூட்டாளி மாதிரி அவங்க இல்ல. ஸோ பின்னணியில செயல்பாடுகள் தெரியுதுனால அவங்க அந்த உண்மையா கூட இருக்கலாம். ஸோ அதை கொண்டு கூட அவங்க பண்ணிருக்கலாம். ஏற்கனவே கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற சொல்லிட்டு நம்ம இது பண்ணி கொடுத்தோம். பட் தொடர்ந்து நிறுவனம் செயல்படும் இந்த மாதிரி செயல்பாடுகள் தடுக்கிறக்கா கூட அவங்க பண்ணிருக்கலாங்க. அந்த மூவ் கண்டிப்பா இருந்திருக்கும். பாமகவோட இது இருந்திருக்கும். விசிகாவோட நிலைப்பாடு எவ்வளவு காலம் தொடர்ந்து, விசிகா கூட சில கழக குரல் வருதுல. ஸோ எவ்வளவு காலம் பயணிக்கும் சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் ஆல்ரெடி வெளியே இருந்து குறைச்சல கொடுக்குறாங்க. விசிகாவுக்கும் சில நிலைப்பாடு மாறிடுச்சு, நம்ம என்ன மாதிரி ஆகும்னா அப்படி ஒரு சிந்தனை அந்த சிந்தனை அவங்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் பண்ணாங்கிற. அவங்க 5 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணணும்ல. அவங்க சைடு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க அதை நோக்கி போற மாதிரியே தெரியுதுல. அப்ப தாவேகாவுக்கு விசிகா ஒரு ஆதரவு உண்மையை எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா இப்பவுமே இப்ப பார்த்தோம், தொகுதி மறுவரையில கூட முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தொகுதி வேணாம்னு சொல்ல தாவேகா அரசு தென் மாவட்டங்களில் கூட்டமைப்புல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த மாநிலங்களுடைய அந்த சுயாட்சி கௌரவம் போகாமல் கொண்டு பார்த்து கொஞ்சம் சொல்றாங்க. இதுக்கு எப்படி விசிகா இந்த மாதிரி ஒரு அதிரடியா தாவேகா முடிவெடுக்க முடியல. பட் இதுல எல்லாம் கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு கார் இல்ல, எம்எல்ஏ கார் கொடுக்குற கார் கொடுத்தா வரவேற்கிறங்கிற மாதிரி சூழல் சொல்லிட்டு தானே இருக்கு. கம்யூனிஸ்ட் மத்த கட்சியில என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி கம்யூனிஸ்டுக்கு தேவையில்லை, ஆனா விசிகா எம்எல்ஏ கார் தேவைதானே அவருக்கு. மாதிரி ஒரு அரசாங்கம் நிதி நிலைமை காரணமா சொல்றப்ப எம்எல்ஏக்களுக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுக்கு தேவைப்படுற எம்எல்ஏக்கு மட்டும் கொடுத்தா பரவாயில்ல. பொதுவா எல்லா எம்எல்ஏ கொடுக்குறோம், பெரிய எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வரும். அந்த ஒரு நிதிநிலை சரலைங்கிறாங்கல்ல, தொடர்ச்சி எடுத்துட்டு போயாச்சு. ஒரு நிதிநிலை சுத்தமா இல்ல, பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க இல்ல, ஃப்ரீயா கொடுக்க எதுவும் இல்லைன்னு சொல்றப்ப இந்த மாதிரியான வருமானம் இந்த மாதிரியான செலவுக்கு மட்டும் எப்படி பணம் வருதுங்கிற வருது. அந்த ஒரு கொஸ்டின் வரும்ல. இல்ல விசிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சப்போர்ட் பண்ண சூழ்நிலை ஏற்படும்.
இப்ப கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தேவையில்லை. ஆமா, ஆமா. இல்ல இன்னைக்கு சொல்லியிருக்காரு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்கணும், குறைச்சு கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சூழல் கொண்டு வர்றாங்க. சரி, கூட்டணி அமைச்சர்ல பங்கேற்றுட்டா இந்த மாதிரியான கட்சியை ஆதரிச்சு போற சூழல் தானே வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம ஏற்கனவே திருமாவளவனை பத்தி நிறைய பார்த்துருக்கோம். என்ன சொல்றோம்னா, திமுக வந்து ஆட்சியில இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு சோசியல் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்புக்கு வந்து முதல் ஆளா கொண்டு போய் இவங்க தான் காமிப்பாங்க. அதாவது கவன ஈர்ப்பு, முதல்வர் கவன ஈர்ப்பு, அமைச்சர் கவன ஈர்ப்பு, மாவட்ட ஆட்சியர் கவன ஈர்ப்பு சொல்லி இந்த கவன ஈர்ப்பு வெங்க வேலை பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அதை ஒரு அனுசரிச்சு போறதை விட எதிர்ப்பு உடனே காட்டக்கூடிய கட்சி விசிக. ஆளுங்கட்சியா இருந்தவங்க கூட பரவாயில்ல. அந்த மாதிரி செயல்பாடு இனிமேல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. செயல்பட முடியுமான்னு தெரியலையே. அவரு சட்டசபையில பார்த்திருப்பிய வன்னியரசு பேசுறப்ப என்ன சொன்னாரு, மோடி அமித்ஷாங்கிற வார்த்தையே தான் சொன்னாரு. உடனே ஆதரவு அமைச்சர் நிறுத்திட்டு நீக்க சொல்றாரு. ஏன் மோடி அமித்ஷாங்கிறது ஒரு பேரத்தானே சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, வேற தப்பா ஒண்ணு சொல்லலையே. ஏன்னா விசிகாவுடைய முழு இதே வந்து அப்புறம் நீங்க உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்குற மாதிரி சூழல் வருதுல. ஒரு அமைச்சரு மோடி அமித்ஷா சொல்றதுல உங்களுக்கு என்ன தப்பான வார்த்தை? நீடித்தா விசிக தொடர்ந்து பயணிக்குமா தாவேக்காவோட? பட் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னீங்கல்ல, பாமக மேட்டரை வச்சுக்கிறோம்னா பயணிக்கிற மாதிரி சூழல் ஏற்படும் போல. பட் இதனால விளைவுகள் நிறைய விசிகா இழக்க வேண்டி வரும் அரசியல் ரீதியா. இப்ப நீங்க அந்த பாஜக எதிர்ப்புல நீங்க இருந்தீங்க, திமுக கூட தடுமாற்ற வரப்ப நீங்க நிறைய இருந்தீங்க. அந்த இதுக்கு நீங்க அத தளர்ற மாதிரி ஆயிரமோ சூழல் இருக்கு. இன்னமுமே வந்து பாஜகவும் பாமகவும் கூட்டணி இருந்தால் விசிகா அந்த இடத்துல இடம்பெறாது. அந்த முழக்கம் இன்னமும் திருமாவளவன் இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாமக மட்டும் இல்ல, பாஜக இருக்குல்ல. தாவேகா கூட்டணியிலுமே பாமக பாஜக வந்தால் விசிக வந்து அந்த நிலைப்பாடு கண்டிப்பா மாறும். அதுல மாறும். பட் சில கொள்கை முடிவுல அவங்க அந்த முடிவை சப்போர்ட் பண்ற மாதிரி சூழல் இருக்காங்களா? அமைச்சர்கள் அங்கம் வச்சுட்டா நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி சூழல் வந்துரும்ல. இப்போ கூட லஞ்சம் இல்லாத ஆட்சி வரவேற்கிறோம். 5 ஆண்டுகள் இதே போல லஞ்சம் இல்லாத ஆட்சியா அம்மைக்கு வந்து விசிகா சொல்றாங்க தலைவர் திருமாவளவன். லஞ்சம் ஆட்சி நம்ம இப்போ முடிவு எடுக்க முடியாது. 3 மாசத்துக்கு பெரிய இனிமே தானே தெரியும் என்னென்ன மாதிரியான ஸ்கீம் அலௌன்ஸ் பண்ணி நல்ல மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். தாய்மாமன் அந்த ஸ்கீம்ல ஒரு ஜுவல்லரி கம்பெனி கொட்டேஷன் கொடுத்து எடுத்திருக்காங்க, வெறும் ₹1. இந்த மாதிரி ஸ்கீமோட ரிசல்ட் நமக்கு எப்ப தெரியும்? ஸோ அந்த பிராண்டோட ஒரு அம்பாசிடரா நடிகரா இருக்கப்ப இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு தெரியாது இல்ல. இப்போ டெண்டர்ல இந்த மாதிரி விட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ லஞ்ச ஊழல்ங்கிறது ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆட்சியோட செயல்பாடுகள் 3 மாசம் நம்ம சொல்ல முடியாது, தெரியும். பட் இந்த மாதிரி தொடர்ந்து லஞ்ச ஊழல் நல்லது தானே, மக்களுக்கு நல்லது தானே, அதானே எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா அதானே மிகப்பெரிய திமுக மிகப்பெரிய தோல்விக்கும் அது ஒரு காரணமா போச்சு. லஞ்ச ஊழல்ங்கிற ஒரு பேச்சுவார்த்தையே வந்து வாங்கினாங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை பேச்சு இருந்துச்சுல. நிர்வாக ரீதியான வந்து வெளிப்படையா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. பார்ட்டி ஃபண்ட், அந்த ஃபண்ட், இந்த ஃபண்ட் உங்களுக்கு பெரும்பான்மையான அரசோட ஸ்கீம்ஸ் பாதி லஞ்ச ஊழல்ல தானே போச்சு. திருமாவளவன் வந்து இப்ப தடுமாற்றத்துல இருக்காரா? தடுமாற்றத்தை சந்திக்கிறாரா? கொள்கை ரீதியாகவும் சரி, கோட்பாடு ரீதியாகவும் சரி, ஒரு தெளிவான ஒரு தைரியமான ஒரு முடிவு. ஒரு 2026 தேர்தலை முன்கூட்டியே ஒரு இப்படித்தான் அவருக்கு நினைச்சிட்டாரு. ஸோ அதனாலதான் அவரு மாநில அரசியலுக்கு வரணும், எம்எல்ஏ காட்டுமன்னர் நிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணார். அதுக்கு தான் அவருக்கு இந்த தேர்தல் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அவரு விஜயோட எழுச்சி, தாவேக்கோட வளர்ச்சி அவர் ஓரளவுக்கு கணிச்சிட்டாரு. இப்படித்தான் ஆகும், ஆகும். திமுக ஆட்சி அமைக்க தொங்கு சட்டசபை வரும், அப்ப நம்ம சட்டசபைக்கு போனா ஒரு இதா நினைச்சாரு. பட் மாற்றமா தாவேக ஆட்சி அமைக்க சூழல் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு இந்த தேர்தலை முன்கூட்டியே கணிச்சிட்டாரா? அதுதான் நம்ம இதா சொல்ல முடியும். கணிப்பு சரியா தானே அமைஞ்சிருக்கு. பட் இந்த கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாசிச ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு இதுக்கு தான் உள்ள போனாங்க. பட் அந்த தாவேக ஆட்சி அதுல எதிர்ப்புல முழுமையா இருக்காங்கிறது நமக்கு கொஸ்டினா இருக்கு. பாசிச எதிர்ப்புல முழுமையா இருக்கா? உங்க பாஜகங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சட்டசபையில மோடி அமித்ஷா வார்த்தை நீக்க சொல்றாங்க. ஸோ அந்த எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நீங்க நம்ம அதைத்தான் யோசிக்கணும். பாஜக எதிர்ப்புல தலை தூக்கி நிற்கிறது விசிகா. மோடி பிரதமர் மோடியுடைய பேரையோ இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேரையோ சொல்லும் போது அது அவை குறிப்பிட்டு நீக்கி சொல்ற அளவுக்கு ஒரு அதிகாரமற்று இருக்காப்புலையா வன்னியரசு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கப்படுது. கண்டிப்பா அந்த கேள்வி எழும். கண்டிப்பா அந்த கேள்வி எழுங்க. நம்ம உதாரணத்துல ஆளுநர் சவனாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கட்சியில கலக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஏன் அழகான்னு தெரியல. அவரு கம்யூனிஸ்ட் சில நாள் பிரச்சனை பண்ணிருப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்க. சீஃப் செக்ரட்டரிய எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் பேசினார். இது 1 மாசம் பேட்டிக்கு முன்னாடியே சவனாஸ் என்ன சொன்னாரு? எலெக்ஷன் கமிஷன் போட்ட ஆபீசர்ஸ் எல்லாரையும் மாத்திட்டீங்க, இவரை மட்டும் வச்சிருக்கீங்க. அவரோட செயல்பாடு முழுக்க எப்படி இருக்கு? பாசிசத்தோட செயல்பாடு தானே இருக்கு. நீங்க ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம சொல்றோம்னா விசிகாவினுடைய நிலைப்பாடு தாவேகா கூட்டணி,
ஆளுநர் ஷானவாஸ் மட்டும் தனியாவே வந்து கேட்டா நான் வந்து ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம், தலைப்பாவே பார்த்துட்டோம் நமக்கு. அப்ப ஆளுநர் ஷானவாஸுடைய அந்த செயல்பாடுகள் வந்து எப்படி விசிகாவோட சேர்ந்து அங்கம் வைக்கிற இல்ல மாதிரி அவர் என்ன சொன்னா விசிகோட கொள்கையை சொல்றாரு. விசிகோட கொள்கை இது. பட் சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு, அரசியல் நிலைப்பாடு மாறுறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கணும். கொள்கையை விட்டு கொடுக்காம நிர்வாக ரீதியா நம்ம மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்காக நாங்க முழுக்க முழுக்க இப்படித்தான் இருப்போம் பயணிக்க முடியாது. முழுக்க கொஞ்சோட தாவேக்கா ஆதரிக்கலையே அவரு. தாவேக்கா வந்து இப்பவும் சொல்றாரு, தாவேக்காவை பாஜகனுடைய வந்து தேர்தல் அரசியல் அப்படி செட் ஆகாது. அமைப்பு ரீதியா செயல்படுறிய அப்படிங்கிறப்ப சங்க ரீதியா அமைப்பு ரீதியா செயல்படுறாங்க. ஒரு இயக்கம் தேர்தல் அரசியல் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் இதே கொள்கையில திகாவா நான் RSS ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதே செயல்படலாம் இருப்பேன், நான் அதிகாரத்துக்கு வரப்போறது இல்லை, எனக்கு தேவையான அதிகாரத்துக்கு வரும், நான் அதிகாரத்துக்கு வரப்போறது நீ ஸ்ட்ராங்கா பேசலாம். பட் நம்ம தேர்தல் அரசியல் நிக்கிறப்ப சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே ஆகணும். நம்ம இப்படி ஒரு முடிவு எதிர்பார்க்கல. நம்ம திமுக உடனே பயணிச்சோம். திமுக விசிகாவில் வந்து ஆலோசனை குடைச்சல் கூடாது. விசிகாவில் ஆலோசனை குடைச்சல் இருக்கு. அதாவது எப்படின்னா வெளியும் போக மாட்டாரு, உள்ளே வர மாட்டாங்க, அப்படி தொங்க இருக்க மாதிரி. ஆமா, அந்த மாநாட்டுக்கு வரல இல்ல, மாநாட்டுக்கு முதலமைச்சராக மாநாட்டுக்கு வரலங்கிற பெரிய கட்சியோட பெரிய ஒரு அவமரியாதான செயல் தானே. இதற்கு மேல ஒரு கட்சியில நீடிக்கிறது கட்சிக்கு ஒரு சங்கடம் தானே. அப்புறம் இதுக்கு மேல முதன்மை செயலாளர் வச்சுக்கிற கட்சியில பயணிக்க வேண்டிய அவசியம் நீங்க சொன்னது மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அவங்க கட்சியில் டீ கட்டும் போய்க்கணும் எதிர்பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆடுபடி ஆட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு முடிவு வந்தா பெற்றது, தேவையில்லாத அவருக்கு மனசங்கடங்கள் தானே. அவருக்கு என்ன வாய்ப்போ அவர் அதை பார்த்துட்டு போயிடலாம். கட்சி எதுக்கு ஒரு விளக்கம் குடிச்சுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல் பார்த்து அவர் சொந்தமா ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அது ஆட்சி நிர்வாகத்துல வந்துட்டிய நிர்வாக ரீதியான செயல்பாடு பார்க்கணும், கட்சியிட்ட வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லிக்க வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. இல்ல இப்ப ரெண்டு தரப்பும் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு எட்டிடுறது விசிகாக்கு ஒரு சுமூகம் எட்டு நல்லது, விசிகா தலைமைக்கு ஒரு நல்லதுதான் தோணும். அவர் ஒரு இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த மாநாடு பாக்குறோம், ஏற்கனவே சொன்ன மாநாடுக்கு அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து அவங்க ரொம்ப பேர் வந்தீங்கன்னா தாவேக்காவை பயணிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளத்தை நடிகரை தேடி போயிட்டாருனாங்க. ஆனா இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய எழுச்சியோட மாநாடு. கூட்டணி அமைச்சரவை வந்திருக்கோம்ல, கூட்டணி அமைச்சரவை வந்திருக்கோம்னா அடுத்த கூட்டணி அமைச்சர் வந்தாச்சு, ஆளுங்கட்சி தான் தொடர் வெற்றி. நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்தோம்னா நம்ம கூட்டணி அறிவிச்சோம்னா அந்த கூட்டணி கட்சி கொடி பரப்பும், அந்த விசிகா கொடி மட்டும்தான் இதுல முழுக்க விசிகா மாநாடுதான். விசிகா தொண்டர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க அவ்வளவு பிரியமா. அப்ப கட்சி வலுவாத கட்சி வலுங்கிறத விட நீ ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கீங்க, அமைச்சர்கள் இருக்கீங்கல்ல. இப்போ வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அந்த வரப்போற தேர்தல் எல்லாமே உங்களுக்கு அதிக இடங்கள் சீட்டு கிடைக்கும். அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூட்டணி அமைச்சர்கள் உள்ள இது அதானே. உங்களுக்கு கட்சி காங்கிரஸோட பெரிய இது அதானே. நாங்க இத்தனை ஆண்டு காலம் திமுக பயணிக்கிறேன், எங்களுக்கு இதுல அதிகாரத்துல பங்கு தரல, மத்தியில பங்கு எடுத்துக்கிறிய, மாநிலத்துல பங்கு தர மாட்டேன், நீங்க கட்சி வளர முடியாம போனது காரணமேங்கிறத காங்கிரஸோட பெரிய குற்றச்சாட்டு. விசிகாவோட 2010 மக்களால் கூட்டணி உருவாக காரணமே என்ன? அதிகாரம் பெற்றாதானே கட்சி வளர முடியும். அதானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வச்ச எவ்வளவு கட்சி பொறுப்பு மட்டும் எவ்வளவு இருக்க முடியும்? செலவழிக்கணும், கொல்லணும், அதிகார பொறுப்பு வரலன்னு எவ்வளவு கட்சியில நீடிக்க முடியும்? ஒரு கட்சியினுடைய ஆசை தானே. ஒரு ஆரம்பிச்சு எதுக்கு நம்ம தேர்தல் அரசியலுக்கு எது வர்றோம்? அதிகாரத்தை நோக்கி தானே வர்றோம். நம்ம அந்த அதிகாரத்துக்கு உண்டான இது கிடைக்கலன்னா எவ்வளவு காலம் நீங்க உங்க அடுத்தவளை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பீங்க. அது நம்ம தவறு. திமுக செய்த எலெக்ஷன் கூட்டணி அமைச்சர் இல்லைன்னு டோட்டலா முடிச்சுட்டாரு. அதுல கொஞ்சம் இணக்கமா இருந்தா கூட கூட்டணிக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் எப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்ப தாவேக்கா விசிகா கூட்டணியோட நாடாளுமன்ற சந்திக்க போறாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு பெரிய குழப்பங்களா தானே இருக்கும். பட் இப்ப தாவேக்கா கூட்டணியே எந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு இதா இருக்கும், இப்ப விசிகா பாமக அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி தாவேக்கா கூட்டணிக்குள்ளதானே இப்போ ஒரு கரெக்டா ஃபார்ம் கரெக்டா வரல இல்ல ஒண்ணு. பட் இல்ல தாவேக்கா கூட்டணியில முதல் கட்சியாக விசிகா, காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்குன்னா முதல் கட்சியா அறிவார்ந்த சொல்றதுன்னா கொஞ்சம் அமைப்பு ரீதியா முதல் அறிவிச்சு ஒரு தலைவர் அறிவிச்சு கூட்டணியா போறோம்னு காங்கிரஸுக்கு அப்புறம் விசிகா போயிருக்கு. இது எப்படி ஐயூஎம்எல் போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட தவிர மத்த எல்லாருமே திமுக உள்ள இருந்த அந்த 3 பட்டியும் இங்க வந்துட்டாங்க. இவங்க மட்டும் கம்யூனிஸ்ட் மட்டும் வெளியே இருக்கா அவ்வளவு. நேற்று கூட சிறுகாலம் எந்த பார்ட்டிலையும் அந்த கூட்டணியும் இல்லைன்னு கம்யூனிஸ்ட் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாங்க. பட் ஒரு தொடர்ச்சி தாவேக்காவோட செயல்பாடு இல்ல. 3 வருஷம் இருக்குல்ல, ஒன்னு எலெக்ஷனுக்கு ஒன்று குறைந்தபட்சம் 2.5 வருஷம் இருக்கிறப்ப அவன் கூட்டணியை பத்தி பெரிய அளவுல பேச முடியாது. மத்தியில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு சொல்ல முடியாது இல்ல. போக வந்து விசிகாவுடைய அந்த அதிகார பங்கு வந்து அதிகமாகுமா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. அந்த உள்ளாட்சி தேர்தலில் முடிவு தெரியும். இப்ப 2 எம்பி இருக்காங்க, கண்டிப்பா ஒரு 4 சீட்டு கூட எம்பிக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 10-15 சீட்டோட
இனி போக போக விசிகாக்கு வளர்ச்சியா தேவை. வளர்ச்சியை நோக்கிதான் அவங்க எதிர்பார்த்தா அந்த இதுதானே கூட்டணி அமைச்சர். அது நல்வாய்ப்பா தாவேகா மூலியமா கிடைச்சிருக்கு. இனி விசிகா தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல அரசியல் இல்ல. ஒரு காலத்துல பாமக எந்த இதுல இருந்துச்சோ அந்த இடத்த விசிகா பெற்று அதை தாண்டி போகக்கூடிய சூழல் வரும். அவர் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சியில இருக்கிறோம். ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உயிர்ப்பான தொண்டர்கள் இருக்கா இல்ல. வட மாவட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் அந்த அளவுக்கு செயல்பாடு இருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கட்சிக்கு கொஞ்சம் இதா இருக்கும். விசிகாவினுடைய சொன்னோம்ல விஜயின் வரைக்கும் தேர்ந்துச்சு விசிகா மாநாடை பார்த்துட்டு வெற்றி பெற்றுட்டோம். இப்போ இந்த மாநாடு என்ன உணர்த்துது ஆக்சுவலி? ஏன்னா இளைஞருடைய முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அறிவிப்பு சொன்னால் அதை அடங்கி இருந்த ஒரு இயக்கம். கிட்டத்தட்ட இப்போ இந்த மாநாட்டில் வந்து இளைஞருடைய ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இளைஞர் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. அதனால வந்து கேட்க முடியல அப்படின்னாங்க. இதுக்கு அவரே என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து வெளியில இருந்து அது வரைக்கும் அமைதியாக இருந்த கூட திருமாவளவன் பார்த்தோன்னா வந்து மிகப்பெரிய எழுச்சியாக கத்துச்சு, அதை அடக்க முடியல அப்படின்னு இருக்கிறாங்க. இது எப்படிண்ணே இது அந்த இது மாறுதா? மாநாட்டோட முக்கிய எழுச்சியோ தாவேகா கூட்டணியை அலௌன்ஸ் பண்ணுவாங்கிறது காரணம் என்ன? இங்க டிக்ளேர் பண்ணியே ஆகணும். நம்ம தாவேகா கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கோம். இந்த கூட்டத்தோட முக்கிய எதிர்பார்ப்பு அதுதான். ஸோ அந்த கூட்டத்தோட எதிர்பார்ப்பு அவர் நிவர்த்தி செஞ்சுட்டாரு. இனிமே நீடிச்சு கொண்டு போக கூடாது. தொண்டரோட எதிர்பார்ப்பு அதான் தானே இருந்துச்சு. எலெக்ஷன் முன்னாடியே பேசினா தானே தாவேகா கூட்டணி போயிருக்கலாம், தாவேகா கூப்பிட்டு நம்ம போல, அதை வரிச்சுனா துணை முதல்வர் தர்றோம்னு சொல்லி நம்ம போகல, வாய்ப்பு இருந்துச்சுங்கிற மாதிரி. பட்டு அவர் ஒரு வார்த்தையோட விட்டுருந்தார்ல, RSS பெற்றெடுத்த குழந்தைங்கிற மாதிரிலாம் ஒரு இது அவர் அந்த ஸ்டாண்ட்ல இருந்த விமர்சனம் பண்ணாரு. நல்லா பண்ணாரு. அதெல்லாம் இது சொல்லக்கூடாது. ஏன்னா அது காரணம் தெரியல. காங்கிரஸ் அங்கே கூட போயிருச்சு. அப்புறம் கம்யூனிஸ்டோட முடிவுலாம் பாக்குறப்ப சரி அந்த செயல்பாடு எதுவும் அவங்கள்ட்ட இருக்காங்கிற முடிவுல எடுத்து போனாங்க. பட் தொண்டருடைய எண்ணம் முழுக்க தாவக கூட்டணி இருக்குங்கிற ஒரு சூழல் அவருக்கு நெருக்கடி இருக்கு. அவருக்கு நம்ம அடுத்து நம்ம வந்து முன்னாடியே திமுக கூட்டணியில பார்த்தோம். அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு விசிகாவுக்கு சீட்டு ஒதுக்கும் போது என்ன மாதிரி ஒரு இந்த ஒரு என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு கூத்து அப்படின்னே சொன்னாங்க. விசிகா வந்து ரொம்ப திருமாவளவன் வந்து கலங்கடிச்சிட்டாங்க, ரொம்ப திருமாவளவன் ஏமாத்திட்டாங்க, போட்டு அவரை வந்து அலைய வச்சுட்டாங்க. அது அதனுடைய தாக்கமே வந்து திமுக ஜெல்லால கூட்டணியே ஜெல்லாகாம மொத்தமா போயிருச்சுல. காங்கிரஸ் ஆரம்பிச்ச பிரச்சனை அது விசிக்கு அவரையும் தொடர்ந்து இதாகிட்டு தான் இருந்துச்சு. அதுதான் அந்த கூட்டணி ஒரு கடைசி டைம்ல பொருந்தாம போயிருச்சுல. அதோட முடிவு எதிரொலி தானே அது. பொருந்தா கூட்டணியே போயிருச்சு. அதுதான். அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு போற ஒரு சூழல் வந்துருச்சுல. தாவேகாவுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இப்ப சூழல்ல இது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அமைச்சரவை இடம்பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்லாம எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. பட் தாவேகா பிஜேபி எதிர்ப்புல என்ன ஸ்டாண்டு, மத்திய அரசோட எந்த அளவுக்கு இணக்கமா போறாங்க, அதைத்தான் யோசிக்கமா இருக்கு. ஏன்னா பாஜகவை முழுவதுமா எதிர்க்கிறது விசிகா. இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. மோடி தேவைப்பட்டா எதிர்ப்புங்கிறாங்க. அவங்க தாவேக்கு எதிர்க்குமா கொள்கை எதிரிதான் வச்சிருக்காங்க. தேவைப்படுறப்ப எதிர்ப்புங்கிறாங்க. அது எப்ப அவங்களுக்கு தேவை வரும்னு புரியல. அதுன்னு ஒவ்வொன்னா வர்றப்பையும் அமைதியா இருக்கிறப்ப வரையில முதல்ல ஒரு முடிவு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன காவிரி பிரச்சனையிலையும் வந்து ஒரு நிலைப்பாடு வந்து உச்சநீதிமன்றம் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 மத்திய அரசு ஒரு 10 கூட சொல்லல, அதையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீட் தேர்வுலையும் மத்திய அரசுக்கு எதிராக வந்து ஒரு நல்ல முழக்கம் எழுப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. நீட் தேர்வுகளுடைய ஆதரவு இருந்தாலும் கூட அதுக்கு ஆதரவா திக போன்ற இயக்கங்கள் போராடும் போது அதுக்கும் தாவேகா எதிர்பார்க்குது. இப்ப எப்ப அதுல பாஜக தாவேகா வந்து அந்த மாதிரியான கேள்வியில சந்திச்சுக்கிட்டு எதிர்கொண்டு சங்கடத்தோடய பயணிக்கிற அமைந்தது இல்ல இருக்கும் போல. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்ல. மத்திய அரசோட இணக்கமாத்தான் நிர்வாகி இணக்கமாத்தானே போவணும். எங்களுக்கு நிதி தேவைப்படுது, அது வாங்க வேண்டிய சூழல் அவங்கள்ட்ட நிக்க வேண்டிய நிலை இருக்குல்ல. அப்படித்தான் திமுக மாதிரி முழுக்க எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாதுல்ல. இங்கேயும் மெஜாரிட்டியான ஒரு புதுசா வந்திருக்கா வேற ஒண்ணு மெஜாரிட்டி இல்ல. அந்த சூழல் இங்கேயும் ஒரு சிக்கல். மேலே ஏத்துக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டிய இது இல்ல. திமுக இருக்கட்டு அதிமுக இருக்கட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வேண்டிய அரசியல் சூழல் இருக்குல்ல. இருக்கு. சோ எல்லாத்தையும் அவங்க சைடு உண்மையிலே வந்து திருமாவளவன் அதையும் புரிஞ்சுக்கிறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு முழுக்க அந்த நிர்வாக மாற்றங்கள் கொள்கையில அவங்க சமரசம் பண்ண மாட்டாங்கல்ல. பட் விசிகா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக பாக்குறாங்க. மாதிரி சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். எல்லாரும் நிறைய சந்திக்க வேண்டிய எல்லாத்துக்கும் அமைச்சர்களை பங்கு பெற்று இருக்காங்கல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வரும். கட்சி ரீதியான சங்கடங்கள் மாதிரி தாவேகா வந்து திமுகவை எதுக்கணும், அதிமுகவை எதுக்கணும்.
விசிகா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுதோ தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி தாவேக்கால சொல்ல முடியாத விசிகா அப்படியே அமைதியா வாங்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. நிர்வாகத்துல பங்கேற்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, முழு முழு இதே நம்ம தானே தாங்கி கொண்டு போகணும் சொல் இருக்கு. அவங்க யாரும் அப்படி ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்கல்ல, எல்லாம் பிரசா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க கூட்டணி கட்சி நம்ம தானே பேச வேண்டி இருக்கு. சிஎம் பிரசே சந்திக்க மாட்டாரு, அமைச்சரும் 4 பேர் சந்திச்சாலுமே முரண்பட்ட கருத்துக்களை தானே பேசுறாங்க. ஸோ கூட்டணி கட்சிங்கிற முறையில கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய சூழல் விசிகாவுக்கு இருக்கு. பட் இந்த மாதிரியான பிஜேபி எதிர்ப்புல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் விசிகா தலைவருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி சூழல் ஆளுநர் சவரமா மாதிரி ஆளுக கட்சியில தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழல் உருவாகும். தலைவருடைய ஃபீலையும் புரிஞ்சுக்கலாம் ஆளுநர் சார் வந்து இப்போ திருமாவளவன் எவ்வளவு மாதிரி ஒரு கேட்டால் சூழ்நிலை. அவர் ஓவரா பேசிட்டாருல்ல, எலெக்ஷன் முன்னாடி ஓவரா பேசிட்டாரு. எடுத்த பிள்ளைன்னு திருமாவளவனே வந்து இவர் ஸ்டாண்டு மாறல, அதான் இவர் ஏன் அந்த ஸ்டாண்ட்ல மாறல, தனிப்பட்ட என்ன இதுன்னு தெரியல நமக்கு. கட்சிக்குள்ள என்ன தனிப்பட்ட இது நமக்கு தெரியல. வெளிமட்டத்துல பேசுற வச்சு நம்ம பேசுறோம், பட் உள்ள என்னன்னு நமக்கு முழுமையா தெரியல. இல்ல அவருடைய கருத்து தாவேக்கா கூட கூட்டணி வேணாம்னு நினைச்சிருக்கலாம், பட் பொது கருத்து இருக்காம அந்த பொது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். இல்ல அவருடைய ஆதரவோட தான் எங்க கருத்து தாவேக்கா கூட்டணிக்கு போகும்போது அவருடைய கருத்து வேற வந்திருக்கும். பட் பொது கட்சியோட கருத்து பெரும்பான்மை கருத்து அப்படி வெளிப்படுத்த முடியாது இல்ல, ஏன்னா அந்த சூழலை கட்சி விட்டு வெளியே வர மாதிரி சூழல் வந்திருக்கும்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் கட்சியில இனிமே பயணிக்க வேண்டிய சூழல் இல்லதான் ஒரு இருக்கு. உண்மையை சொல்ல மாதிரி நீங்க தாவேக்கா கூட்டணியில வந்து பல தாவேக்காவோட விசிகா கூட்டணி வைத்ததால பல விவாதங்களை சந்திக்குது, பல கட்சிக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கல. மாநாடு வெற்றியத்துல ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல, அந்த மாநாடு வெற்றிக்கு காரணம் தாவேக்கா கூட்டணி தான். கூட்டணி அமைச்சரவை தான். அதுல ஒரு எழுச்சி வந்திருக்கா இல்ல. திமுக 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா என்ன மாநாட்டில் என்ன பெரிய எழுச்சி வந்திருக்குங்கிறீங்க. மாநாடு தீர்ப்பா கூட்டம் கூடியிருக்கும், இந்த ஒரு எழுச்சி இருந்திருக்கான்னு சொல்ல முடியாதுல்ல. கூட்டணியில பங்கேற்றது, கூட்டணி அமைச்சரவையில பங்கேற்றது அந்த எழுச்சிக்கு முக்கிய காரணம். கண்டிப்பா பார்ப்போம்ல கூட்டணி எவ்வளவு தூரம் பயணிக்குது, விசிகாவுடைய வளர்ச்சி எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.